Hey guys, welcome to my channel OMAD Tamil 60 days weight loss challenge இன்னைக்கு day 27. ஸோ எல்லோரும் பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்க. ஸோ இந்த மந்த் பொங்கல் போச்சு, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லை. ஸோ டயட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஆயிடுச்சு உடனே எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன். 94.05 இருந்தது. ஆல்மோஸ்ட் 93 கிட்ட தான் உள்ளே வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு ஸ்லோவாக இருந்தாலும் ப்ராசஸ் பரவாயில்லன்னு தான் இருந்தேன். ஸோ 94.05 வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் இன்றைக்கி நான் பிளாக் காஃபி எடுத்தேன். சரி பிளாக் காஃபி குடித்து முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகல. சின்ஸ் இது பொங்கல் ஹாலிடேஸ்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே லேக்காகவே இருந்தது. ஏன்னா டோட்டலாக க்ரௌடும் இருக்காது. வாக்கிங் ஏதாவது போகலனாலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து டயட் இருக்க மாட்டேன். பிகாஸ் ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணுவோம். ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஃபுட்டின்னு. என்ன ராமு தேடுறீங்க? இந்த ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கீங்களே, பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டெலாம் நம்ம வந்து அந்த டைம் தான் டேஸ்ட் பண்ணுவோம். பட் இந்த டைம் நான் வந்து பொங்கல் கொண்டாடுறதுனால எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஃபிஷ்ஷு தான் எடுத்தேன் நேற்று. ஸோ இன்றைக்கி நான் சரியாக வாக் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 30 மினிட்ஸ் ஒரு வாக் பண்ணேன், அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு வாக் பண்ணேன். அதை நான் டோட்டலாக கவுண்ட் எடுத்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக வந்து வாக் பண்ணலை. அதுக்கப்புறமா வெளியில் எங்கேயாவது போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம், நானும் கிட்ஸும். சரி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு மாலுக்கு போகலான்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். சரி அதாவது மூவி கிடைக்குமா, மூவி பார்க்கலான்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பொங்கல் சீசனில் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குன்றதுனால நம்ம முன்னாடி எதுவுமே புக் பண்ணலை, ஜஸ்ட்டு போட்ட பிளான் தான். ஸோ பசங்களை கூப்பிட்டுட்டு நான் மாலுக்கு கிளம்புனேன். மாலில் பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணோம். செம்மையாக ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், வீடியோ எடுத்திருந்தோம். அங்கேருந்து பசங்க வந்து மெக்டொனால்ட் கூப்பிட்டு போக சொன்னாங்க. ஸோ மெக்டி போயிட்டு பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நான் அதை சாப்பிடல. பசங்க வந்து பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாக்லேட் ட்ரிங்க்ஸு, ஸோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. நானும் ஏன் கம்முன்னு இருந்தேன்னா என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, இந்த ஃபுட்டெல்லாம் ரெகுலராக எடுக்கக்கூடாதுன்றதுனால தான். ஜஸ்ட் ஒன் டே ஃபார் ஃபன்னுனால ஓகே. ஆனாலும் நான் சாப்பிடல, பசங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மூவிக்கு வந்து புக் பண்ணேன். முஃபாசா போகலான்ட்டு ஒரு பிளான் வச்சோம். அப்புறம் ஏன்னா 3Dயில் இருக்கிறதுனால ஸோ முஃபாசா வந்து பசங்களை கூப்பிட்டு போனேன். முஃபாசா செம்மையாக என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்தது படம். நீங்களும் கிட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கிட்ஸை கூப்பிட்டுட்டு போங்க, சூப்பராக இருக்க படம். நல்ல அனிமேஷனு, நல்ல 3D எஃபெக்ட்டு. அப்புறமா பிரேக்கில் வந்து பாப்கார்ன் வாங்கினோம். ஸோ பாப்கார்னை நானும் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 16:8 ஃபாஸ்டிங் தான் இருந்தேன். சின்ஸ் நான் பசங்க கூட போனதுனால அவங்க ஏதாவது வச்சிட்டாங்கன்னா நான் தான் சாப்பிட்டாகணுன்ற கண்டிஷனில் தான் இருந்தேன். அதனால் இன்றைக்கி நான் வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் இல்லை, 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். 8 ஹவர்ஸ் ஃபுட்டு டைம் பீரியடில் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் நான் பெருசாக எதுவும் சாப்பிடல, பாப்கார்ன் சாப்பிட்டேன் பசங்க கூட. பாப்கார்னில் நமக்கு வந்து லெஸ் கேலரிஸ் இருக்குது. ஸ்நாக்ஸாக வந்து நம்ம பாப்கார்னை எடுக்கலாம். சிப்ஸு அது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நீங்கள் பாப்கார்னும் சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டே வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. தேட்டரில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், வீடியோஸ் எடுத்திருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறமா ஈவினிங்காக நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணதுனால அந்த டயர்ட் ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய மெயின் மீலை எடுக்கணுன்ட்டு நான் இன்றைக்கி மெயின் மீலை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 7:30 ஆகிடுச்சு மெயின் மீல் எடுக்க. இதுதான் என்னோடய மெயின் மீல் இன்றைக்கி. ஃபிஷ்ஷு, சேலடு, கார்னு, அப்புறம் ஆரஞ்சு, இதுதான் நான் இன்றைக்கி வந்து மெயின் மீலாக எடுத்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆகுதுன்ட்டு. எனக்கு வந்து ஈஸியாக 90 kgs தொட்டுடுவேன்னு தெரியும். பட் அதுக்கு கீழே கம்மி பண்ணும்போது இன்னும் நான் வந்து ஃபுட் சார்ட்டை மாற்றணும், டயட்டிங்கை கொஞ்சம் மாற்றணும், வாக்கிங்கெல்லாம் நான் அதிகப்படுத்தணும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் இன்றைக்கி எவ்வளோ நாள் டோட்டல் வாக்கிங் இருந்தேன்னா ஆல்மோஸ்ட் 6500 ஸ்டெப்பு தான் இருந்தேன். ஏன்னா நான் மால்லலாம் எஸ்கலேட்டரில் தான் போனதுனால என்னால் கண்டினியூவாக வாக் பண்ண முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் 6500 ஸ்டெப்ஸ் தான் நான் இன்றைக்கி இருந்தது. தண்ணியும் நான் இன்றைக்கி கம்மியாக தான் குடிச்சிருப்பேன், ஒரு 2லேருந்து 2.5 லிட்டர் தான் குடிச்சிருப்பேன். பட் நாளையிலேருந்து எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். வாக்கிங்கும் சரி, டயட்லேயும் சரி, கொஞ்சம் கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து அதிகம் பண்ணணும்னு பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. சீக்கிரமாக வந்து 90ஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் ஆஃப்டர் பொங்கலுக்கு ஏதாவது டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்டிமேட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ நான் என்னோடய ஐடியாஸும் உங்களுக்கு தரேன், உங்களோட ஐடியாஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, ஓமேடில் இருந்தாலும் சரி, இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது டயட்டில் இருந்தாலும் சரி,
கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் பண்ணுற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஸ்டார்டிங் 1 or 2 kgs இருந்தேன். இப்போ வந்து 94 வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கீழே குறையுதுன்ட்டு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். தேங்க்யூ.